ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, அது வந்து வாசனைக்காக வேண்டிதான் அந்த ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இட்லி, அதுக்கப்புறம் தோசை, சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரைஸுக்கும் நம்ம தொட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் படபடன்னு வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பொரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா அது வந்துட்டு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினா தான் இந்த நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பவுமே நம்ம சொல்கிறது தான், பச்சையாக இருந்துச்சுன்னா ஒன்றா மேலே மேலே போட்டோம்னா அது நல்லா டேஸ்ட்டே நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாக நம்ம வந்துட்டு வதக்கினோம்னா அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிற வேண்டியதான். இஞ்சியும் பூண்டு வந்துட்டு ஒன்றாவே சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு, நல்லா பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதுவும் நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு இப்போ பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கும். அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருந்துட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினாலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியதான். வதக்குறோம்னா அந்த அந்த இதுலேயே நம்ம வதக்குறதுலேயே கொஞ்சம் நல்லா வெந்துடும். நல்லா வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கிட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் தேவையான அளவு வந்துட்டு நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இதுக்கு வந்துட்டு நம்ம 1.5 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்துட்டு 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இதையும் வந்துட்டு அந்த கறியோடு சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல அரோமா கிடச்சிருக்கும். நல்லா நீங்கள் வதக்குறப்பே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட வேண்டியதான். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்குறப்பயுமே போட்டோம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு திக்னஸ் உங்களுக்கு சப்பாத்திக்கோ நீங்கள் இட்லிக்கோ எந்த இதுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.